உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவராக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. வெள்ளை அறிக்கை என்று ஒன்று கலைஞர் ஆட்சி காலத்திலே சமர்ப்பிக்க கேட்கப்பட்டது. கிருஷ்ணசாமி அவர்களால் கேட்கப்பட்டது. அப்போது ஒரு வெள்ளை அறிக்கையை கலைஞர்கள் எடுத்து காட்டுகிறார், இதுதான் வெள்ளை அறிக்கை என்று. அதற்கு மாறாக டாக்டர் கிருஷ்ணசாமி அதுவல்ல உண்மையான வெள்ளை அறிக்கை, இதோ இருக்கிறது வெள்ளை அறிக்கை என்று உண்மையை படித்து காண்பித்தார். அந்த வெள்ளை அறிக்கை போலியானது, இவர் காட்டியது உண்மையானது. அந்த உண்மையான வெள்ளை அறிக்கையை நமக்கு தந்த ஒரு மாபெரும் நல்ல மனிதர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கையை அவர் தயார் செய்து கொடுத்ததனால் அவர் சந்தித்த நெருக்கடிகள் ஏராளம். சமுதாயத்திற்காக அவர் செய்த மிகப்பெரிய தியாகம். உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவராக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. வெள்ளை அறிக்கை என்று ஒன்று கலைஞர் ஆட்சி காலத்திலே சமர்ப்பிக்க கேட்கப்பட்டது. கிருஷ்ணசாமி அவர்களால் கேட்கப்பட்டது. அப்போது ஒரு வெள்ளை அறிக்கையை கலைஞர்கள் எடுத்து காட்டுகிறார், இதுதான் வெள்ளை அறிக்கை என்று. அதற்கு மாறாக டாக்டர் கிருஷ்ணசாமி அதுவல்ல உண்மையான வெள்ளை அறிக்கை, இதோ இருக்கிறது வெள்ளை அறிக்கை என்று உண்மையை படித்து காண்பித்தார். அந்த வெள்ளை அறிக்கை போலியானது, இவர் காட்டியது உண்மையானது. அந்த உண்மையான வெள்ளை அறிக்கையை நமக்கு தந்த ஒரு மாபெரும் நல்ல மனிதர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கையை அவர் தயார் செய்து கொடுத்ததனால் அவர் சந்தித்த நெருக்கடிகள் ஏராளம். சமுதாயத்திற்காக அவர் செய்த மிகப்பெரிய தியாகம்.